ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ஸ்டோரி. நம்ம இன்றைக்கி ஆன்மீகத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது திருக்கோவில் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தேனியில் இருந்து அரபடி தேவன்பட்டி என்ற கிராமத்தில் வந்து இந்த திருக்கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் மதுரை, தேனி, குமுளி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டூர் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த திருக்கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அதாவது நம்ம சிவபெருமானுக்குன்னு சில கோவில்கள்லாம் நம்ம சொல்லுவோம். வெள்ளையங்கிரி மலை, சதுரகிரி, இந்த மாதிரி நிறைய திருக்கோவில்கள் இருக்குது. அந்த வரிசையில் தேனியில் இருக்கிற இந்த ருத்ர பூலிங்கேஸ்வர திருக்கோவில் மிகவும் சிறப்பான திருக்கோவில். பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே சிவனுக்குன்னு தனி ஒரு இதுவே, அதாவது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். அதாவது வடநாட்டில் இருக்கிற போலவே இங்கே வந்து அமைச்சிருப்பாங்க. இங்கே வந்து 68 அடி, 108 அடி, 40 அடி, 50 அடி அந்த மாதிரி அடிக்கணக்கில் வந்து சிவபெருமானோட சிலைகள் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அதே போல் வந்து லிங்கங்கள், அதாவது வந்து லிங்கம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுக்கு வந்து எத்தனை வகையான லிங்கங்கள் இருக்குதோ, வடநாட்டு சைடில் நம்ம ஏதாச்சும் இந்த குகை கோவில் அதெல்லாம் போகும்போது அங்கே என்னெல்லாம் பார்க்குறோமோ அது அனைத்துமே இங்கே இருக்கும். இங்கே கால பைரவருக்குன்னு தனி இது இருக்குது. அதே போல் வந்து இங்கே வந்து உள்ளக்க பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதி எல்லாமே வந்து இது ஒரு குடைவரை கோவில் மாதிரியே வடிவமைச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து வகையான லிங்கங்களும் இந்த ஒரே இடத்துல இருக்கும். இந்த குகைக்குள்ளேயே அது நேர்த்தியாகவும் இதாகவுமே வடிவமைச்சிருப்பாங்க. இந்த பூலிங்கேஸ்வர திருக்கோவிலில் பாருங்களேன், இடது பக்கமும் வலது பக்கமும் பார்த்தீங்கனாலே சிவபெருமானோட லிங்கங்கள் வந்து அனைத்துமே இருக்கும். பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம அமர்நாத் அந்த மாதிரி இடங்களில் இருக்கிற அந்த லிங்கங்கள் மாதிரியே இங்கேயும் வந்து இருக்கும். பட் அந்த பனிலிங்கம் இங்கே வந்து அங்கே கோயிலில் பார்த்திங்கன்னா எத்தனை வகையான லிங்கங்கள் சிவபெருமானுக்கு இருக்கும் அனைத்துமே இங்கேயும் இருக்கும். இது தேனி மாவட்டத்தில் உள்ள குடைவரை கோவில்களே ஒன்று. நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து யாகசித்தன் இருக்காங்க. அவர் வந்து அமாவாசை, பௌர்ணமி அன்று வந்து சிறப்பு யாகங்கள் வந்து செய்து கொடுக்குறாங்க. அதாவது மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச மருந்து செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், அதே போல் வந்து நம்ம எதாவது வேண்டுதல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கான யாகங்கள், சிறப்பு யாகங்கள் வந்து இங்கே அந்த திருக்கோவிலில் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்த மருந்துகளும் இங்கே வந்து கிடைக்கிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.